உஸ்பெகிஸ்தான் கிக் பாக்ஸிங் சங்கம் வாக்கு உலக கிக் பாக்ஸிங் கூட்டமைப்பு சார்பில் உலகக்கோப்பைக்கான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்ட் நகரில் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் நடைபெற்றது. சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடந்தன. இந்தியா உட்பட 40 நாடுகளைச் சேர்ந்த 2900 வீரர்கள் பங்கேற்றனர். இந்தியாவுக்காக விளையாடிய தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் 5 தங்கம் மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். நாடு திரும்பிய வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உறவினர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். நமது தமிழக வீரர் வீராங்கனைகள் பாத்தீங்கன்னா SL ரக்ஷத்ரா பாத்தீங்கன்னா 3 தங்கம் வென்றுள்ளனர். இவர் பாயிண்ட் ஃபைட்டிங்ல தங்கப் பதக்கம், அதே நேரத்தில் மியூசிக்கல் ஃபார்ம் மாஸ்டர் வெப்பன்லயுமே தங்கப் பதக்கம், கிரியேட்டிவ் ஃபார்ம் மாஸ்டர் வெப்பன்லயுமே தங்கப் பதக்கம். இவருக்குமே போட்டி பெரும் சவாலாக இருந்தது. ஏன்னா ஆரம்பத்திலே அவங்க குவார்டர் ஃபைனல் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இவங்க எடுக்கும் போதும் அவங்க ஆப்போனண்ட் எடுக்கும் போதும் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ஆயிட்டாங்க, என்ன அவங்க வின் பண்ணிடுவாங்களான்ட்டு. ஆனா நாங்க தொடர்ந்து கோச் அங்கிருந்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்து கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும்னு அவங்க ஒரு அந்த சவாலையுமே சந்தித்து கண்டிப்பாக இதுல வெற்றி பெறுவேன் என்ற ஒரு உறுதியுடன் 3 தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வதேச வீரர் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றார் சுரேஷ் அஸ்வின். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அவருமே 2 தங்கம் மற்றும் 1 வெண்கலம் வென்றுள்ளார். சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராகுல், அவருமே பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தான் முதல் முறையாக இந்த சர்வதேச போட்டியில் கலந்து கொள்கிறார். இதில் பாத்தீங்கன்னா அவரு வெண்கல பதக்கம் வென்று நம்ம இந்திய அணிக்கு இந்த 3 வீராங்கனையுமே பெரும் பங்களிப்பு அளித்துள்ளனர். ஏன்னா இன்னைக்கு இந்திய அணிக்கு 9 தங்கம், 4 வெள்ளி, 11 வெண்கலத்திலே பாத்தீங்கன்னா இதை பெற்றுதான் இந்திய அணியை 6வது இடம் வந்துள்ளது. இந்த 40 நாடுகளில 6வது இடத்தை பெற்றுள்ளது ஒட்டுமொத்தமான கோப்பையிலேயே. ஆனா இதுக்கு பெரும் பங்களிப்பே நம்ம தமிழக வீரர்களின் திறனும் அவங்களுடைய முழு வெற்றி தான் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. சென்னையில நடந்த நேஷனல் லெவல் கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட் நான் 2 ஈவென்ட் பண்ணேன். அதுல கோல்டு ஒரு சில்வர் பண்ணேன். அதனால நான் வேர்ல்ட் கப் செலக்ட் ஆனேன். அதுல நான் 3 ஈவென்ட் பண்ணேன். 0.5 பிசிக்கல் ஃபார்ம், அதுக்கு கிரியேட்டிவ் ஃபார்ம் பண்ணேன். 0.5ல கோல்டு அடிச்சேன், மியூசிக்கல் ஃபார்ம்லி கோல்டு அடிச்சேன், கிரியேட்டிவ் ஃபார்ம்லி கோல்டு அடிச்சேன். தேங்க்யூ ஃபார் சுரேஷ் பாபு சார் அண்ட் சித்தார்த் சார். அண்ட் நான் 3 இயர்ஸ் கையில கப்பை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். உஸ்பெகிஸ்தான் வந்தாங்க. அதுல டாப் 10ல ஒரு பொண்ணு போன வாட்டி பண்ணியிருந்தா. அந்த பொண்ணு கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கடந்த 7 வருஷத்துல 2 இன்டர்நேஷனல், டர்க்கில 5th பிளேஸ், உஸ்பெகிஸ்தான்ல 2nd பிளேஸ் அடிச்சிருக்கேன். இந்த வாட்டி 2 கோல்ட்ஸ் 1 பிரான்ஸ் அடிச்சிருக்கேன். நேஷனல்ல நான் 3 ஈவெண்ட்ஸ் பண்ணேன். அதுல 2 ஈவெண்ட்ஸ்ல கோல்டு அடிச்சு 3rd ஈவெண்ட்ல சில்வர் அடிச்சதுனால என்ன வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் பண்ணாங்க. வேர்ல்ட் கப்ல நான் 2 கோல்டு அண்ட் 1 பிரான்ஸ் பண்ணேன். இப்ப என்னோட கோரிக்கை என்னன்னா 2023ல எங்க எல்லாருக்கும் நேஷனல் வின் பண்ணதுக்கு ஐ கேஷ் என்ட்ரி செஞ்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அடுத்த நேஷனலுக்கும் கொடுத்தா எங்களால கிட்டு வாங்குறதுக்கும் அப்புறம் அடுத்த எக்ஸ்பென்சஸ்க்கும் எங்களால செலவு பண்ண முடியும். அப்புறம் இந்த கப்பை நாங்க ஒரு வாட்டி உதயநிதி சார் கையால வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறோம். என் கூட கலந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பல்கேரியா, இத்தாலி, கசகிஸ்தான், அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் கலந்தாங்க. அதுல கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ரொம்ப மெயினா டஃபா இருந்தாங்க, ரொம்ப ஸ்பீடா இருந்தாங்க, பிசிக்ஸ்லயும் நல்லா இருந்தாங்க. அவங்க காம்படிட் பண்ணும் போது நான் 2 மேட்ச் ஜெயிச்சேன், 3வது மேட்ச் 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல விட்டுட்டேன். ஆனா அடுத்த வாட்டி நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் செலக்ட் ஆகும் போது நான் 3 வாட்டியும் கோல்டு அடிப்பேன். என்னென்ன ஈவெண்ட் போறோம்னா அது எல்லா ஈவெண்ட்லயும் கோல்டு அடிப்பேன் நான் உறுதியோட சொல்றேன். கவர்மெண்ட்டுக்கு 2023ல எங்களுக்கு நேஷனல் கை கேஷ் என்ட்ரி செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப கொடுத்தா எங்களுக்கு கிட் எக்ஸ்பென்சஸுக்கும் மேட்ச் ஃபீஸுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ எங்க அம்மா அப்பா என்ன கடன் வாங்கிதான், வட்டிக்கு வாங்கிதான் இந்த மேட்ச் காமிச்சாங்க. இப்போ ஐ கேஷ் என்ட்ரி செஞ்சு கொடுத்தா நாங்களே இந்த மேட்ச் போறதுக்கு அந்த கடன்லாம் அடைப்போம். நாங்களே இந்த மேட்ச் போறதுக்கு தேவையில்லாம கடன் வாங்காம எங்க அம்மா அப்பாவே ஃபீஸ் கட்டி எங்களை அனுப்புவாங்க. அதுதான் என் கோரிக்கை.